எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நான் பார்க்க போவது த ரோடு படத்தின் சினிமா விமர்சனம். த ரோடு படத்தில் த்ரிஷா, ஷபீர், சந்தோஷ் பிரதாப், வேலராமூர்த்தி, எம்எஸ் பாஸ்கர், மியா ஜார்ஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கேஜி வெங்கடேஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். அருண் வசீகரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். த ரோடு நம்முடைய வாழ்க்கையிலே பல பயணங்களை மேற்கொள்கிறோம். சொந்த ஊருக்கு போகிறோம், வேலை நிமித்தமாக பல ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. நெடுஞ்சாலையில் நடக்கிற விபத்துகளை பற்றிய கதை. அதனால் இந்த ரோடு என்று பெயர் வைத்து விட்டார் இயக்குனர் அருண் வசீகரன். த்ரிஷா அவருடைய கணவர் சந்தோஷ் பிரதாப் ஒரு மகள். அந்த பொண்ணு சந்தோஷ் பிரதாப்புக்கும் த்ரிஷாவுக்கும் பிறந்த மகள் அடிக்கடி நம்ம டூர் போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டூர் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் பண்ணி இருக்காங்க. ஆனால் இல்லைப்பா காரில் போவோம் அப்படின்னு இந்த பெண் வற்புறுத்தி கேட்குறாள் மகள். ஆனால் த்ரிஷா 2 மாத கர்ப்பிணி என்பதால் டாக்டர் அறிவுரை சொல்கிறார், நீங்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று. எனவே சந்தோஷ் பிரதாப் தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு நாகர்கோவிலுக்கு செல்கிறார். திருமங்கலம் போனதும் மதுரை பைபாஸில் மதுரை நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளாகிறது. அப்பாவும் மகளும் இறக்கிறார்கள். இதில் கிளைக்கதை இன்னொரு பேரண்ட்டு ஸ்டோரி ஒன்று போகுது. அதில் வேலராமூர்த்தி அந்த கிராமத்தில் ஒரு பெரிய நிலச்சி வந்தார். ஆனால் ஆரம்பத்தில் அவங்க தாத்தா காலத்தில் அது கூலி என்று துண்டேந்தி ஒவ்வொரு வீட்டுக்காக போய் வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க பரம்பரை கள்ள பரம்பரை, திருடர்கள் என்பதால் திருடாமல் இருப்பதற்காக அந்த ஊர் மக்கள் ஒரு கூலி கொடுக்குறாங்க. அந்த கூலி வாங்கி பிழைச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் தன்னுடைய மகனை எப்பாடுபட்டாவது படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வேலராமூர்த்திக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவிக்கு 3 பசங்க, இளைய மனைவிக்கு சந்தோஷ் பிரதாப் மட்டுமே மகன். சந்தோஷ் பிரதாப் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார். மகன் கல்லூரி படிப்புக்கே நிறைய அந்த ஊரில் கடன் வாங்கியிருக்காரு. சரி, பையன் நம்ம ஊர்லேருந்து போய் பேராசிரியராக வேலை பார்க்குறான்னு ஊர் மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. அந்த கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண்ணு மாணவி சந்தோஷ் பிரதாப்பை விழுந்து காதலிக்கிறார். எத்தனையோ முறை அந்த பெண்ணிட்டு சொல்லி போகிறார் சந்தோஷ் பிரதாப், நீ மாணவி, நான் ப்ரொஃபஸரு, அதனால் நீ காதலிக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. நான் கேட்க மாட்டேங்கிறார். இது ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனவுடனே மாட்டேன்னு சொன்னோடனே பழிக்கு பழி வாங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணார் சந்தோஷ் பிரதாப் என்று கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் கொடுக்குறார். இதன் காரணமாக பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று சந்தோஷ் பிரதாப்பை குற்றம் சாட்டி கல்லூரி நிர்வாகம் வேலையை விட்டு இருக்குது. அவர் வீட்டில் ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. மறுபடியும் அவங்க அப்பா வேலராமூர்த்தி கடனை உடனே வாங்கி ஒரு 6 லட்ச ரூபா ஒரு அமைச்சரின் உதவியாளர்கிட்ட ஒரு கல்லூரியில் பணியில் சேர்றது கொடுக்குறாரு. அதுக்குள்ளே அந்த அமைச்சரவை மாற்றம் ஏற்படுது. அந்த அமைச்சர் பதவி இழக்கிறாரு. போச்சு, 6 லட்ச ரூபா கோவிந்தாகுது. மறுபடியும் ஊரில் ரொம்ப அவமானப்படுறாரு. அவருக்கு ஒரு நண்பன் உதவுகிறான். இப்படி ஒரு கதை போயிட்டுருக்கு. த்ரிஷா ஒரு 10 நாள் கழித்து நம்ம கணவனும் மகளும் இறந்த இடத்த பார்க்குறதுக்கு வர்றாரு. வரும்போது அவருக்கு சின்ன பொறி தட்டுகிறது. இது விபத்தாக இருக்காது, ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்ட விபத்து என்று அவருக்கு தோணுது. அதனால் விசாரணையில் ஈடுபடுறார். இதே மாதிரி அந்த ரோடில் ஒரு 7-8 தடவை விபத்து நடந்திருக்கு. கொலைகளும் அதாவது விபத்தில் மரணமும் நடந்திருக்கிறது. எதனால் இப்படி அந்த இடத்துல 7 தடவை விபத்து நடக்குது இன்னும் ஆராயிறாரு த்ரிஷா. பல கோணத்தில் ஆராயிறாரு. அதில் அந்த விபத்தில் ஒரு நெட்வொர்க்கு வேலை செய்யுது. அதாவது அங்கே இப்போ பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்கில் இருக்கவன் உளவு பார்க்குறான். இந்த காரில் யார் வரா, பணம் போகுதா, நகைகள் அணிஞ்சிக்கிட்டு ட்ராவல் பண்ணுறாங்களா எல்லாம் பார்க்குறாங்க. அதே மாதிரி செயற்கையாக அந்த டயரை ஓட்ட போடுறதுக்கு வசதியாக சில
விஷயங்களை செய்கிறாங்க. அதனால் அந்த விபத்து ஏற்படுது. இதை ரொம்ப மும்முரமாக கண்டுபிடிக்கிறாரு த்ரிஷா. த்ரிஷா அந்த காவல் நிலையத்தில் போய் சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டார். விபத்தை போய் நீங்கள் ஏமாத்திரி சந்தேகப்படுறீங்க, அந்த இடத்துல விபத்து நடக்கிறது அதிகம்தான், அது ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, நாங்களும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுவார். அந்த போலீஸ் நிலையத்தில் பணிபுரிகிற ஒரு போலீஸுக்காரர் எம்எஸ் பாஸ்கர், அவர் இந்த த்ரிஷாவுடைய முயற்சிக்கு பின்புலத்தில் உதவுறார். ஆனால் படம் ரொம்ப த்ரில்லராக போகுது. யார் இந்த கொலைகளை செய்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் த்ரிஷாவும் திணறாரு, நாமளும் யோசிக்க முடியாமல் திணறுறோம். ஆனால் சஸ்பென்ஸ் வந்து ஒரு பயங்கர சஸ்பென்ஸாக வருது. அது சஸ்பென்ஸை சொன்னால் படத்துக்கு சுவாரஸ்யம் போயிடும், அதனால் சொல்ல முடியாது. த்ரிஷா இந்த படத்தில் முழு கதையும் சுமந்திருக்கிறார். கதையின் நாயகியே த்ரிஷா தான். இந்த படத்தில் ஆக்ஷன் நாயகியாகவும் பரிமளிக்கிறார் த்ரிஷா. சண்டை காட்சிகள் அசத்துறார் த்ரிஷா. அதே மாதிரி கணவன் இறந்த சோகத்திலும் அதை தாங்கி கொண்டு நாட்டில் தீமை நடஞ்சால் அந்த தீமையை தட்டி கேட்குறது, அந்த தீமையை அகற்றுறது போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார் த்ரிஷா. சில படங்களில் நயன்தாரா கதாநாயகியாக நடிப்பார் இல்லையா, கதையின் நாயகியா, அதே மாதிரி நயன்தாரா வரிசையில் இப்போ த்ரிஷாவும் இந்த படத்தில் கதாநாயகியாக நாயகியாக நடிச்சிருக்காரு. சந்தோஷ் பிரதாப்பை முதல் சீனில் பார்க்கும்போது த்ரிஷாவுக்கு ஜோடி இவரா, சரி காரில் கிளம்புறாரு, இவர் நிச்சயமாக ஆக்சிடெண்ட் ஆகிடுவார் அப்படிங்கிறது தெரியுது. அந்த குழந்தைய நடித்த பொண்ணு சிறு காட்சிகளிலே வந்தாலும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் அந்த பையன். மியா ஜார்ஜ் த்ரிஷாவுக்கு உதவுவராக வருகிறார். த்ரிஷாவை விட கண்ணுக்கு அழகாகவும் குளிர்ச்சியாகவும் தெரிகிறார். எம்எஸ் பாஸ்கர் மிக அருமையாக நடித்திருக்கிறார். ஒரு நியாயமான போலீஸ்காரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், போலீஸ் நிலையத்துக்கு உதவி கேட்டு வருபவர்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் எம்எஸ் பாஸ்கர். மிகச்சிறந்த குணச்சித்திர நடிப்புக்கு எம்எஸ் பாஸ்கர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். வேல ராமமூர்த்தி, அவருக்கென்று ரெடிமேடு பாத்திரம் இது, அவரை விட்டால் வேறு யாரும் செய்ய முடியாதுன்னு நினச்சி அவர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதே பார்வை, அதே உருட்டு விழி, என்ன இந்த படத்தில் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்புகிறார். வழக்கமாக முரட்டு அப்பாவாக வில்லனாக வருகிற வேலராமூர்த்தி இந்த படத்தில் எல்லோர் காலிலும் விழுந்து தன்னுடைய மகனுக்காக கடன் கேட்குற நேரத்தில் கண்ணீரை வரவழைக்கிறார் வேல ராமமூர்த்தி. படத்தில் வருகிற அனைத்து பாத்திரங்களையும் நன்றாக வேலை வாங்கியிருக்கிறார் படத்தின் இயக்குனர். படத்தின் இயக்குனர் அருண்வசீகரனை பாராட்ட வேண்டும். இதுதான் அவருக்கு முதல் படம். பொதுவாகவே எல்லா இயக்குநர்களுமே முதல் படம் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் எடுக்கிறாங்க. இவரும் அந்த விஷயத்தில் எடுத்திருந்தாலும் முழு முயற்சியையும் முழு மூளையும் கசக்கி திறமை முழுமையாக பயன்படுத்தி ஒரு வெற்றி படமாக்கிறார் த ரோடு. அருமையான படம், பார்க்க வேண்டிய படம். பெண்கள் எந்த விஷயத்திலும் கோழைகள் அல்ல, அவர்களும் துணிச்சல் தான், அவர்களும் வீராங்கனைகள் தான், அவர்களும் பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும், ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்று நிரூபித்திருக்கிறார் த்ரிஷா. இந்த படத்தை பெண்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு பெண்ணுக்கும் துணிச்சல் ஏற்படும், தைரியம் ஏற்படும். அந்த வகையில் அருண்வசீகரன் கதை அம்சத்தை எழுதியிருக்கிறார். இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார். நல்ல பாட்டு, சோக பாட்டாலும் சரி, அந்த மாடுலேஷன் சாங் என்று சொல்லப்படும் தத்துவ பாட்டாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் சாம் சிஎஸ். கேஜி வெங்கடேஷ் பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர். இந்த படத்துக்கும் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்கார். கேஜி வெங்கடேஷனுடைய பணி பாராட்டுதற்குரியது. அந்த ரோடில் ஆக்சிடெண்ட் ஆகும்போதெல்லாம் உள்ளத்தை இதயத்தை கசக்கி பிழிகிறார். படு த்ரில்லராக படமாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு விபத்து காட்சியும் நமக்கு புல்லரிக்க வைத்திருக்கிறார் கேஜி வெங்கடேஷ். அதே போல் அந்த குடிசை காட்சியும் மனதில் வருடும்படி வழியமைத்திருக்கிறார் வெங்கடேஷ். அருண்வசீகரன்
ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு உரிய இலக்கணத்தை முழுமையாக பின்பற்றி அற்புதமான ஒரு படைப்பை படைத்திருக்கிறார். இந்த ரோடு படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். பொழுதும் போகும், புத்தியும் விசாலப்படும். பைல்வான் பார்வையில் இந்த ரோடுக்கு மதிப்பெண் 100க்கு 52. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.